வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே நம்ம ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல், பைவட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் முதல் டார்கெட் நமக்கு 25,541 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம இங்கே இந்த ஜோனை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 25,606 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா நமக்கு இங்கே இந்த ஜோனை எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,665 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதே மார்க்கெட் நமக்கு கீழ் நோக்கி இறங்குது அப்படின்னா முதல்ல 25,417 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோன்ல என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். எக்ஸிட் ஆகும் பொழுது நமக்கு இங்க இந்த சார்ட் இந்த ஜோனை செக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம 400க்கும் வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 25,358 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்க நமக்கு அடுத்து இங்க ஏ ஜோன் இருக்கு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 25,293 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணது. இதுல இன்னொரு ஸ்லைட் லைன் நம்ம இங்க டிரா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைட் லைன் வந்து இங்க நமக்கு மார்க்கெட் வந்து இறங்குறதுல இருந்து ஒரு ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சது இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்து நமக்கு மார்க்கெட்ல இந்த லைனை டச் பண்ணதை நம்ம ஸ்லோப் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த லைன் வந்து கரெக்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து மார்க்கெட்டு இந்த ஸ்லோப் லைனுக்கு மேல மூவ் ஆக போகுதா கீழே மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம். அதாவது நமக்கு 25,470க்கு மேல மார்க்கெட் வந்து நமக்கு மூவ் ஆகணும். அந்த மூவ் ஆகி அது ஒரு நம்ம ஒரு பாயிண்டா எடுக்கும் பொழுது 25,500 எடுத்துக்கலாம். இந்த 25,500க்கு மேல மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் இந்த லெவலை உடைக்கிறதுக்கு, அதாவது இரண்டாவது சப்போர்ட் லைனை இந்த இடத்துலயே இரண்டாவது 25,700 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஸ்லோப் லைனுக்கு கீழே மூவ் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டம் 25,250 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த ஜோனை நமக்கு இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகணும். இந்த ஜோன்ல என்ட்ரி ஆச்சு அப்படின்னா நமக்கு 25,250 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்க பார்த்துடலாம். இந்த இடத்துல நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. நேத்திக்கு நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது. நேத்திக்கு லெவலை கம்பேர் பண்ணும்போது ஹை லெவலும் இன்னைக்குரிய ஹை லெவலும் நமக்கு சேம் லெவல்ல தான் இருக்கு. அதே ஆனா நமக்கு லோ லெவலும் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் லெவல் தான். இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஓப்பனும் ஹை லெவலும் லோ லெவலும் ஒரே லெவல்ல இருக்கும். அடுத்த நாள் நமக்கு கண்டிப்பா ஒரு பிளக்சுவேஷன் வரும். அது எந்த பக்கம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா நம்ம அதை ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து பேங்க் நிஃப்டியோட
ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். இங்க பைவட் பாயிண்ட் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆகும் பொழுது 57,323 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த ஜோன்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ஜோன் எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஜோன் எடுத்துக்கலாம். அப்போ இங்க ஜோன் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா 57,433 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோன்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜோன் எக்ஸிட் பண்ணணும். இங்க எக்ஸிட் பண்ணுச்சு, அதாவது 57,500 எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 57,576 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதே பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி நகரும் பொழுது 57,070 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நமக்கு இங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஜோன் இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். அடுத்து எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 57,000 தாண்டி நமக்கு 56,927 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நம்ம இந்த லெவல்ல ஜோனை எடுத்துக்கலாம். இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,817 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்க நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்க முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ முதல்ல நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல எக்ஸிட் பண்ணணும். இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணணும். நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட் வைப்போம். நம்ம அந்த பாயிண்ட எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலான 57,600 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே மார்க்கெட் இந்த இடத்துல டச் பண்ணி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அப்ப இந்த இடத்த டச் பண்ணும் பொழுது இதே மாதிரி நமக்கு மாற்றம் வருதா இல்ல இந்த இதை தாண்டி ஜோனை எக்ஸிட் பண்ணுதாங்கிறத நம்ம கவனமா கவனிச்சுட்டு இருக்கணும். இந்த எக்ஸிட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து 57,900 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகரும் பொழுது 56,705 வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லயே மேலையும் கீழையும் நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்க கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்டோட வாலட்டிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவு கேண்டில் ஸ்டிக் கிடைச்சிருக்கு. இங்க நமக்கு ரொம்ப கம்மியான அளவுல தான் மார்க்கெட்டும் மூவ் ஆயிருக்கு. நமக்கு மேலும் ரெட் சிக்னல் இருக்கு. இந்த இடத்துல நேத்திக்கு நல்ல ஒரு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது. இன்னைக்கு அதே அளவுக்கு செல்லரோட டாமினேஷனும் நமக்கு அதிக லெவல்லயே இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் பிளக்சுவேஷன் இருக்கும். மேலும் வியாழக்கிழமை நமக்கு 10ஆம் தேதிக்கான நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சைடு நமக்கு பிளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிளக்சுவேஷன் எந்த பக்கம் ஒண்ணு நமக்கு கேப் டவுன்ல ஆரம்பிச்சு மேல் நோக்கி போறதுக்கு மூவ் ஆறதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு மூவ் ஆறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.